பீப்பிள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன். அப்படி ஒரு மத்தியான வேலையில் நம்ம அண்ணனோட வீட்டில் பசங்களோட சில்லாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாய்ஸோட நாங்கள் போன இடம் தான் இந்த ஸ்விம்மிங் பூல். இன்றைக்கி நான் எதுவும் ஸ்விம் பண்ணல, ஆனால் பசங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இப்படி அமைதியாக அழகாக இருக்குது அந்த ஸ்விம்மிங் பூலில். கொஞ்சம் நேரத்தில் கலவரமாக போகிறாங்க நம்ம பாய்ஸு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இருக்காரு, இவர் தாங்க ஆட்டநாயகன் நரேன். இவர் எங்கள் அண்ணன் ஸ்டீஃபன். அப்புறம் இவர் தான் எங்கள் கேங்கோட காட்ஃபாதர் திரு ஹரிஷ் செல்லப்பா அவர்கள். இவரும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் பேஜ் வச்சிருக்காரு. ஸ்க்ரீனில் தெரியறது அவரோட டீட்டெயில்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்பா, ஆட்டநாயகன் நரேன் இருக்காரு. அவர் பொண்ணு அட்டகாசத்துக்கு அளவே இல்லைங்க. பாருங்க, 3 அடியில் அந்த பக்கம் போயிடுவார். வீட்டில் இருக்கும்போது கேட்டிருந்தா இது அவருக்கு பாத் டப்பா. சரியான சொற்கள் ப்ரோ அது. ஃப்ளோட்டிங் ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருணும் ப்ரோ. திரிசா நீச்சல் இது. இது என்னது? காக்கா காக்கா சூர்யா நீச்சலா? காக்கா காக்கா சூர்யா நீச்சல் ப்ரோ. இப்படிதான் ப்ரோ வருவான் செத்து கரையோதங்கி. காக்கா படத்துல அப்படிதானே ப்ரோ? என்ன கொடுமை சார் இது. நீச்சலே பண்ணாம சரி வாங்க. ப்ரோ அதான் நான் அப்பவே சொல்லிட்டு இருக்கேன்ல, அன்பு செல்வன் நீச்சல் ப்ரோ. ஓகே ஓகே, என்ன விளையாட்டு காட்டுறாங்க. வாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, 2 பேரும் ஒரே மாதிரி போயிட்டீங்க. சூப்பர் ப்ரோ. நீங்க ஒரு புஷ்ஷுக்கே இங்க வந்துட்டீங்க, அப்புறம் இங்க சும்மா எவ்வளவு தூரம் வந்தீங்க? ரேஸு நரேன் வந்துட்டார் அதுக்குள்ள. ஃபர்ஸ்ட் டச் பண்ண ஸ்டீஃபன் ப்ரோ தான் இந்த வாட்டி. ஆமா, அவர் தான் டச் பண்ணாரு ஃபர்ஸ்ட். இப்ப போற யாரு ஃபர்ஸ்ட் பாருங்க. போகும்போது ஃபர்ஸ்டா போயிருவீங்களா? நைஸ். ப்ரோ நீங்க என்ன ரேஸ் வச்சிட்டு இருக்காரு? ஓகே, இந்த ரேஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்ன ஃப்ளோட்டிங்கே வா ப்ரோ? இதெல்லாம் கஷ்டம் ப்ரோ. என்ன ஃப்ளோட்டிங்? ப்ரோ வீட்டு சுற்றி இருக்கவங்களாம் எந்திச்சு வந்துட போகிறாங்க ப்ரோ நீங்கள் அடிக்கிற அடியில். ப்ரோ உள்நீச்சலே போடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. வெளிநீச்சல் போட்டிங்கன்னா சுற்றி இருக்கவங்களாம் எந்திச்சு வந்துடுவாங்க. ஆமாம். ஹலோ, இந்த மாதிரி தண்ணியில் இருக்கும்போது என்ன மாதிரி பாட்டெல்லாம் ஞாபகம் வரும்னு ஒரு தடவை பாடணும். சரியா? தண்ணியில் இறங்கினோன்னே தண்ணி பாட்டுகள். அந்த தண்ணியில் இந்த தண்ணி.
தியாகராஜ பாகவதர் நீங்க சொல்லுங்க. கங்கை கரையோரம் கண் கண் ஒரு சம பாட்டு ஒன்று இருக்கே ப்ரோ. ஆனால் தண்ணிக்குள்ள இல்லை. தண்ணி மேல நான் ஓன் பண்ணி மீண்டும் நான் பில்லா தானே அது. ஆமாம், அந்த பாட்டு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லலான்னு இருக்கேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது ஒருத்தர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் ஒன்றே சொல்கிறேங்க, இந்த மாதிரி உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை அவங்க கூடவே வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற டார்ச்சரில் மற்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியாதுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை உங்கள் கேங்கையோ ஞாபகப்படுச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Love you all.